ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் நம்ம தோட்டத்தில் ஆரம்பித்த பயணம் சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம காய் தோட்டத்தோட அப்டேட் அறுவடைன்னு ஆரம்பித்து மிளகு, திப்பிலி, பாக்கு, தேன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்ஃபர்மேஷனோட காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு கேள்வியும் காத்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து 10 வகையான விதைகளும் அனுப்ப போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பாக்குத்தோப்பு வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் செய்வாங்க. நம்ம ஒரு 10 மணிக்கு டீ கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு செடியாக தான் இங்கே வச்சோம். இன்றைக்கி திப்பிலி பாருங்களேன் எந்த அளவுக்கு படர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு 6 மாதம் போனால் காடு ஃபுல்லாக படர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். வெத்தலை திப்பிலிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படர ஆரம்பிக்குது. அதுவும் பாக்குத்தோப்பில் கொஞ்சம் நிழல் இருக்கவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே படர்ந்துருக்கு. அதுவும் அவ்வளோ திப்பிலி இருக்குங்க அறுவடை பண்ணுறதுக்கு. ஏன்னா போன வீடியோஸில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அறுவடை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து திப்பிலி தான் அறுவடை பண்ணியிருந்தோம். திப்பிலிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்னாங்க. நம்மளுமே இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். திப்பிலி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அவ்வளோ ஒரு வாசனை. அந்த கோவிலெல்லாம் வரும் பார்த்தீங்களா தீர்த்தத்தில் அந்த மாதிரி ஒரு வாசனை. ஸ்டார்டிங்கில் ஒயிட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் நல்லாவே பிளாக்காக மாறிடுது. திப்பிலி வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அதை பற்றி தெரியலங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம பறித்து நல்லா காய வச்சு லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்காகட்டும் இல்லை நமக்காகட்டும் இரும்பல்லாம் வருது இல்லையா, அளவான முறையில் வந்து சாப்பிட்டு வந்தால் இருமல் வந்து சரியாகும் அப்படின்னாங்க. போன டைம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க ஒரே ஒரு செடி மட்டும் தான் வெத்தலை வச்சுருந்தோம். அது அப்படியே வயல் ஃபுல்லாக படர்ந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் வளர்ந்துருச்சு. இந்த டைம் திப்பிலி அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆரம்பத்திலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அளவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பாக்குத்தோப்பு ஃபுல்லாக புதர் மாதிரி ஆகிடும். இதுவே உள்ள வரத்துக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம அறுவடை பண்ணுற மாதிரியே இருக்குது. சீசனுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியலங்க. நம்ம பார்க்கலாம் அடுத்த டைம் எப்படி வருது அப்படிங்கிறத. திப்பிலியுமே பாருங்கள் வெத்தலை மாதிரி தான். நல்லா அந்த கொடி படர நல்லா அங்கங்கே வேறு இறங்கியிருக்கு. நம்ம எவ்வளோ செடி வேணாலுமே பிடிங்கி எடுத்துக்கலாம். அது இங்கே நல்லா தண்ணி பாயவும் பார்த்திங்கன்னா நல்லா தலை இருக்குங்க. பச்சை பசேன்னு வளர்ந்துருக்கு. நம்ம தோட்டத்தில் வந்து அந்த அக்கா ஒரு செடி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஆனால் வெத்தலை, மிளகு, அப்புறம் திப்பிலி எல்லாம் பார்த்திங்கன்னா இலையை வந்து இப்போ மேக்ஸிமம் ஒரே மாதிரி தாங்க தெரியுது. நல்லா தெரிஞ்சவங்க தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி பாருங்களேன் நல்லா இவ்வளோ திப்பிலி இருந்தது. நம்ம இன்னுமே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இன்னும் பெரிய சைஸில் வருது. நான் கூட ஒயிட்டாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. நம்மளே திடீர்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நல்லா பெருசாக வந்து கலர் மாறி இருந்தது. அவ்வளோ இன்றைக்கி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா திப்பிலி அறுவடை பண்ணியாச்சு. ஆனால் இந்த வாசனை தான் நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இங்கே மிளகும் பாருங்கள் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. பாக்குத்தோப்பில் வந்து ஓரளவுக்கு நல்லா வருதுங்க. ஆனால் நம்ம சந்தன மரத்தில் வந்து வச்சுருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வேர் பிடிச்சி வரல. அப்படியே கட்டி வச்சுருக்கோம். நம்மளும் நம்மளோட அட்டம்ப்டை வந்து கைவிடுறதே இல்லைங்க. திரும்பியும் பார்த்திங்கன்னா நம்ம கொடிமிளகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆட்டை எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதுவும் செடி மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று கூட நல்லாவே வரல. கொடி மிளகு மட்டும் ஒரு 3 இருக்குது. 2 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க காய் பிடிக்கிறதுக்கு. நம்ம வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு. நம்ம இன்னுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே மிளகு செடி வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா ஒரே அட்டம்ப்டில் வந்து நம்ம கிளைமேட்க்கு எப்படி வரும்னு தெரியாதுங்க. அப்பப்போ வச்சு பார்த்தோன்னா அப்படியே ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இது பாருங்களேன் ஃபஸ்ட்டு இந்த கொடி மிளகு தான் வச்சுருந்தோம். இது நல்லா இப்போ தாங்க அப்படியே வேர் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் சந்தன மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வேர் பிடிக்கல. நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்க்கல பாருங்களேன் இது நல்லா இப்போ தான் வேர் பிடிக்க ஆரம்பிக்குது. நான் அப்படியே க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே க்ளோஸில் பாருங்கள். அந்த தண்டுலேயே வேர் மாதிரி பிடிச்சி மரத்தோட நல்லா ஒட்டியிருக்கு.
ஓரளவுக்கு காய் பிடிக்கும் அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்குமே மிளகு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் நம்மளோடது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். பார்க்கலாம் நம்மளும் சக்ஸஸாக மிளகு கொண்டு வருவோமா அப்படின்னு தெரியல. நம்மளும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருமா வராதாங்கிற டவுட்டில் ஒரு 4-5 மிளகு செடியை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 50 செடி ஒட்டுக்க அங்கங்கே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கே வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது நவம்பர் மந்த் இல்லைங்களா, இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அறுவடை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் இன்னும் 1 அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு. சைடில் பப்பாளியுமே பாருங்களேன், வெட்டி விட்டோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் கீரையே பறிச்சுக்கலாங்க. ஏன்னா எல்லாம் ஓவர் ஹைட் போயிருந்தது அப்படின்னு நான் காமிச்சிருப்பேன். அது கிணத்துக்குள்ளெல்லாம் பாதி பப்பாளி விழுக ஆரம்பிச்சிடும். நல்லா வெட்டி விடவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே காய் பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோதாங்க. தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா புல்லுமே வெட்டி வச்சுருப்பாங்க மாட்டுக்கு, அதையும் போய் எடுத்துகிட்டு போயிடலாம். அது அப்படியே கரெக்டாக பிடிங்கி விட்டுக்கிட்டிங்கன்னா படராது, ஒரே இடமா இருந்துக்கும்ல. பாக்குத்தோப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேலை அப்படின்னாவே இந்த களையெல்லாம் சுத்தம் பண்ணி விடுறதாங்க. அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாக்குக்கு வந்து ரசாயன உரம் வந்து எதுவுமே கொடுக்குறதில்ல. ஏன்னா கொடுத்தா ஈல்டுமே அந்தளவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் இயற்கையாகவே போயாச்சுங்க. அதனால் புல்லு மருந்துமே அடிக்கிறதில்ல. ஆட்களை விட்டே காடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கிறது. என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை. அது இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம தோட்டத்துக்கு வராங்க, அதனால் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இல்லைன்னா ஆட்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நிஜமாவே தெரியல. நல்லா தோப்பு ஃபுல்லாக வந்து புல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா காடே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக தான் வச்சுக்கிறோம். அதுவும் இந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு இருந்து ஃபுல்லாக தோப்பில் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா காட்டுக்குமே உரமான மாதிரி இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஆடு இல்லைங்க, மாடு மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதாங்க. மாட்டுக்கு புல்லெல்லாம் போட்டு தீவன புல்லுமே கம்மியாக தான் இருக்குது. நம்ம அங்கே தோப்புக்கு போய் வெட்டிட்டு வந்துடலாம். அதோட நிறையா பேர் வந்து தக்காளி வெங்காயம்லாம் என்னாச்சு அதை பற்றி காமிங்க, அப்டேட் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக எல்லா காய்ச்செடியுமே வந்து போட்டிருந்தோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், வெங்காயம், ஸ்வீட் கார்னு, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ்னு. ஆனால் இன்னொரு 10 காய்ச்செடி கூட சேர்த்து வைக்கலாங்க. ஆனால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதாங்க இங்கே விஷயமே இருக்குது. அதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. மருதாணியுமே பாருங்களேன் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அங்கேருந்து வந்ததில் கொஞ்சம் டயர்டாயிருச்சுங்க. ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம். கொய்யாக்காவுமே பாருங்களேன் இப்போ வந்து இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மரமே சாயிற அளவுக்கு கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு அந்த மாதிரி கம்மியாக தான் வச்சுருக்கு. இப்போ தான் வைக்க ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீசனுக்கு தான் வைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க நம்ம தோட்டத்தை போய் பார்க்கலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா புதினாவுமே அங்கங்கே அந்த தொட்டிக்கிட்ட வந்து வச்சுருந்தோம். அதுவுமே கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க. ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஏன்னா புதினா பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், அப்படின்னு உங்களுக்கு வந்து முன்னாடி வீடியோஸ் வந்து லைட்டாக காமிக்கிறேன். ஏன்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். எப்பவும் போல் நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் தாக்கமெல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படியே சரியாகி வந்துருச்சுங்க. இந்த வரைக்கும் நம்ம வந்து போன வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம் நல்லா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருந்தது அப்படின்ட்டு. வெங்காயம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸ்வீட் கார்னுமே பாருங்களேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதினாமே கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியெல்லாம் இப்போ கொஞ்சம் வரல. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு வீட்டுக்கு போதும். ஃபஸ்ட்டில் வெளியிலையும் கொடுக்குற அளவுக்குலாம் இருந்தது. இப்போ ரொம்பவே கம்மியாயிருச்சு புதினா. ஆனால் நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணுங்க கண்டினியூஸாக. இந்த டைம் நம்ம கொஞ்சம் மாற்றி வைக்காமல் விட்டுட்டோம். மணத்தக்காளி கீரையுமே பாருங்களேன், அங்கங்கே ஒரு 2 செடி இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் செய்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா 1 டே ரொட்டீன் மாதிரி டெய்லி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 1 டேயில் என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத பொறுமையாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட பார்க்கலாம். ஏன்னா நான் 2x ஃபாஸ்டெல்லாம் வைக்கலங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா மடிய ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுங்க. ஸ்வீட் கார்னுமே பாருங்களேன் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு.
ஆனால் இதுக்கு மேலே ஸ்வீட் கார்னை வந்து நம்ம குருவிக்கிட்ட இருந்து காப்பாற்றணுங்க. அதுதான் பெரிய டாஸ்க்கே. அதுவும் பச்சைக்கிளி வந்து அதிகமாக வரும் ஸ்வீட் கார்ன் வந்துருச்சு அப்படின்னாவே. என்னுடைய மாங்கன்றுமே நல்லா வந்திருக்கு. ஆனால் ஸ்வீட் கார்ன் தான் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வெங்காயம் வந்து ஒரு டைம் நோய் விழுந்துச்சு அப்படின்னாலுமே ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது. அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய் எல்லாமே போட்டிருந்தோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக வந்து தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வருதுங்க. அந்த நிழல் இருக்குது அப்படிங்கிறனால. அது இப்போ தென்னை மரம் வச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிழல் இருக்குது அப்படிங்கிறனால வெங்காயம் தக்காளிலாம் சரியாக வரமாட்டேங்குது. அப்படியே தக்காளியும் போய் பார்க்கலாம். அந்த சைடு இந்த சைடு பாருங்களேன், கத்திரி வந்து ஒரு 3 வெரைட்டி வந்து ஊனியிருந்தோம். எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அறுவடை ஸ்டேஜ்க்குமே வந்துருச்சு. அப்பப்போ அப்படியே வீட்டுக்கு ஒரு 5 காய் 6 காய் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் கத்திரிக்காய் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா போதுங்கிற அளவுக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இங்கே வெண்டைக்காவுமே பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு வெண்டையில் ஒரு 10 செடி, இந்த வெண்டை பார்த்திங்கன்னா ஒரு 20 செடிக்கிட்ட இருக்கும். எல்லாமே நல்லா முளைச்சி வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனாங்க நிஜமாகவே இந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் பெரிய பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஆனால் ஒரே தோப்பில் ஒரே வயலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நமக்கு. ஆனால் கொண்டு வரது கொஞ்சம் டஃப்பான வேலையாக தாங்க இருக்குது. பட் நம்ம மெயின்டைன் பண்ணி ஒரு டைம் கொண்டு வந்துட்டா அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். மணத்தக்காளி கீரையுமே பாருங்களேன், தானாக முளைச்ச செடி தான். அப்படியே 2 செடி கருன்னு இருக்குது. சூப்பராக. இந்த சைடு ஒரு 10 மிளகாய் செடியுமே இருக்குது. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் போன டைம் அந்த அளவுக்கு வரலங்க. ஓரளவுக்கு தான் நல்லா வருது. போன டைமில் வெளியிலையும் கொடுத்தோம். இந்த டைம் வீட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செடி நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நிறைய அந்த பூச்சி தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது. காலிஃப்ளவருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கோம். நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஏன்னா போன டைமே காலிஃப்ளவர் நல்லா கொண்டு வர முடியல. இந்த டைம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதான் முட்டைக்கோஸ் பாருங்களேன், குட்டி குட்டியாக வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஒரு 30 to 40 முட்டைக்கோஸ் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. அதுக்கு மேலே எப்படி வரும்னு தெரியல. இந்த சைட் பீக்கங்காவே ஒரு 4 செடி இருக்குது. அப்படியே படர விட்டாச்சு. அதான் அப்படியே காய் பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படியே எல்லா காயுமே ஒரு ஸ்டேஜ்க்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இந்த சைட் பாருங்களேன், நாட்டு வெண்டையுமே நல்லா ஹைட் வந்துருச்சு. நிழலில் வைக்கவும். ஆனால் இப்போ தாங்க அப்படியே பூ வைக்க ஆரம்பிக்குது. 1 2 அப்படியே காய் இருக்குது. அதுவும் ஸ்வீட் கார்ன் விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதை போடுறது எல்லாமே 2 3 முளைச்சிருக்கு. அது நம்ம ஒன்று பிடுங்கி தாங்க விட்டோம். அடுத்து தக்காளி பாருங்கள். ஆனால் தக்காளி வந்து நல்லா நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி கிளைமேட்டே வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாச்சு. பட் வெளியில் கொடுக்குற அளவுக்கு நிறையா காய் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. ஓரளவுக்கு நமக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ தாங்க 1 கிலோ அந்த 2 கிலோ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இப்போ தான் அப்படியே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அப்படியே புல் பார்த்திங்கன்னா அப்படியே புதறு மாதிரி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு. இன்னுமே பந்தல்லாம் போட்டால் சூப்பராக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஆனால் இவ்வளோ அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பந்தல் போட முடியல. அப்படியே விட்டாச்சு. இந்த சைட் பாருங்களேன், காலிஃப்ளவர் வந்து ஒரு பேட்ச் அப்படியே வச்சாச்சு. காலிஃப்ளவர் இந்த டைம் இங்கே நல்லா வந்திருக்குங்க. அந்த செடி பார்க்கும்போதே தெரியுது நல்லா வரும் அப்படின்னு. பார்க்கலாம். இந்த டைம் வந்து நம்ம சூப்பராக அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தக்காளி பாருங்களேன், நிறைய செடி வந்து நோய் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தக்காளி கொண்டே வர முடியலங்க. ஒருவேளை தக்காளிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தேவைப்படுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழலுமே ஜாஸ்தி இருந்தது. இது வந்து நாட்டு தக்காளிங்க, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, நாட்டு தக்காளி தான். ஆனால் நிஜமாவேங்க ஒரு 2 டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு சமையலுக்கு. அப்படி ஒரு டேஸ்ட்டு. நான் கூட நாட்டு தக்காளி ரொம்ப புளிக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. ஒரு சைடு வந்து வெங்காயம் அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு இருக்குது. காலிஃப்ளவருமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இப்பொழுதைக்கு நம்மளோட தோப்போட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. புல் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பிடுங்கி போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம புல் பிடுங்கிறதுக்கு கூலி கொடுத்தா கூட இந்த காய் விற்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம வீட்டுக்கு வந்து ஆர்கானிக்காக நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட், அவ்வளோதான். அது இந்த டைம் மிகப்பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா காயுமே ஒரே டைமில் அறுவடைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே டைமில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே கீழே தோப்புமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாத்தி மாதிரி கட்டியாச்சுங்க. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் மேடாக இருக்குது அப்படிங்கிறனால மேலே ஏறல. நம்ம முன்னாடி பப்பாளி வச்சுருந்தோம். இப்போ பப்பாளி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வாய்க்கால் மாதிரி கட்டியாச்சு. டில்லர் விட்டு தாங்க ஃபுல்லாகவே கட்டினோம். அங்கங்கே ஒவ்வொரு பப்பாளி மட்டும் விட்டாச்சு. சரி வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுலேயுமே பாருங்களேன், தண்ணி ஓவராக விட மரம் சாஞ்சிருச்சு வெயிட் தாங்காமல்.
நம்ம லாஸ்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரையுமே வச்சுருந்தோம். ஆனால் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பழுத்து போன மாதிரி தாங்க வருது. அந்தளவுக்கு சூப்பராக வரல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நான் இன்னொரு இடத்துல தோப்பில் காமிக்கிறேன் பாருங்களேன். இலையே அப்படியே கருன்னு சூப்பராக இருக்கும் கீரையே. அவ்வளோ கொஞ்சம் கீரையும் பப்பாளி கொஞ்சம் இருந்தது. அதுவும் லைட்டாக அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புழு மாதிரி ஓட்டோட்டையே நிறைய விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்பா நிஜமாவே இந்த கீரை பாருங்கள், அப்படியே இலையே அப்படி ஒரு சூப்பருங்க. இப்படி ஒரு மணத்தக்காளி கீரையை பார்த்தே இருக்க முடியாது. அதுவும் இந்த இடத்துல மட்டும் ஒரு 4 செடி மட்டும் அப்படி இருக்குங்க எப்பவுமே. அதை நம்ம உடச்சி விட்டுட்டோம்னா சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம காய் தோட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ தாங்க அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் காய்கறிகளாக அறுவடை பண்ணியாச்சு. புதினா, மணத்தக்காளி, பப்பாளி, புளிச்சக்கீரை அப்படின்னு நம்மளும் எல்லா காயும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக நம்ம காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் டு ஹோம்க்கு வந்தாச்சு. வெங்காயமும் பாருங்கள், நம்ம போன பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லா முளைச்சி வரலங்க. குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஏன்னா புல் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுவடை பண்ணியாச்சு. அடுத்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வேலைக்கு தான் வந்திருக்கோம். அப்பா எவ்வளோ பெரிய கூடு பாருங்கள். ஆனால் ரொம்ப ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஆனால் நான் ஒரு டைம் மழை தேன்கிட்ட கடி வாங்கினதுலேருந்து இந்த பக்கமே போகிறதில்ல. நம்ம பக்கத்து தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூடு இருந்தது. சரி, அதை வந்து இன்றைக்கி எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கூடில் மட்டும் 4.5 கிலோ இருந்ததுங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு. நிஜமாவே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கூடில் மட்டும் பாருங்களேன் 4.5 கிலோ இருந்திருக்கு. நான் உங்களுக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோலேயே வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு மட்டும்தாங்க எடுக்க போகிறாங்க. நாமளே போன டைம் இவங்களை பார்த்தது தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்து தேன் வாங்குகிறோம். அதுவும் நிறைய பேர் வந்து தேன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பட் எல்லா டைமுமே இவங்ககிட்ட தேன் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. அந்த சீசனுக்கு இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் 1 கிலோ வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்குகிறோம். ஒரு சிலர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு மீதியை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு வந்து எங்கேயாவது தேன் கூடு எடுக்கணும் அப்படின்னா இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் தேன் இருக்குமான்னு எனக்கு எல்லா டைமும் தெரிலங்க. இவங்ககிட்ட நீங்கள் தேன் கேட்டதை விட கீரை இருக்குமா காய் இருக்குமான்னு சொல்லி தான் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு மட்டும்தாங்க எடுக்க போகிறாங்க. மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா மரம் ஏறுவாங்க இல்லையா, அதுக்காக போயிடுவதா சொன்னாங்க. அப்போ அப்படி சூப்பராக எடுத்துட்டாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா மரம் ஏறுறதுக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இது வந்து அவங்க தேனாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால கிலோ கணக்கில் நம்ம வாங்குற மாதிரி இருக்குங்க. கிலோ வந்து 900, 1000 அந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லுவாங்க. இப்போ 4.5 கிலோ இருக்குது அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் 4500 ரூபாய் நம்ம கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த டைம் அப்படி தான் வாங்கினோம். 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. அவங்களே க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வடிச்சும் கொடுத்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பரவாயில்லைங்க. இந்த கூடில் மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4.5 கிலோ கிட்ட இருந்தது. நம்மளும் இன்றைக்கி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தேன்லாம் அறுவடை பண்ணி வாங்கியாச்சு. நானும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மெஷர் பண்ணி 3 பேருக்குங்க பாட்டில் வாங்கி அப்படியே வந்து ஊற்றி வச்சாச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி வைக்க சொன்னாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த தேனில் அப்படியே கட் பண்ணி எடுத்ததெல்லாம் பயங்கர ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எடுத்து எல்லாம் வெயிட் போட்டு வச்சாச்சுங்க. எல்லாருக்குமே செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நம்ம சேஃப்டியாக கொடுத்துட்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அடுத்து அப்படியே லைட்டாக மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, கோழிக்கெலாம் தீனி போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு.
ஏதோ இன்றைக்கி கிளைமேட் இருந்த எஃபெக்டில் பெரிய கனமழையே வரும் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் வாசல் கூட சரியாக நலையிலங்க, லைட்டாக தூரிட்டு போயிடுச்சு. சரி, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பெரிய வேலையும் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா பாக்கு மரமே நாட்டு மரம் தான் வச்சுருந்தோம். இதை ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்மங்களா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வந்து ஹைட் வராதுங்க. அப்படியே நம்ம மிளகும் பாக்கும் எங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக்கையும் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன். பட்டுக்கோட்டையில் வந்து நமக்கு மிளகு செடியை பற்றி, அந்த வளர்ப்பு பற்றி நமக்கு வந்து ஒரு கிளாஸ் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. நம்ம அங்கே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு கால் வந்ததுங்க. ஈஷாவில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு செடி வந்து கம்மியான ரேட்க்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இது ஒவ்வொரு பாக்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 குச்சி இருந்ததுங்க. ஒரு குச்சி வந்து பார்த்திங்கன்னா ₹5 அப்படிங்கிற கணக்கில், ஒரு பாக்கெட் வந்து ₹20 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். சரி, நம்மளும் ஒரு 50 கன்று வாங்கி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஈரோடில் தாங்க போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கன்றுமே இருந்ததுங்க. எல்லா மரம், அந்த பழவகை, நமக்கு என்னென்ன செடி வேணுமோ அவ்வளவும் இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அப்புறம் தேக்கு, அந்த மாதிரி ஒரு 2-3 மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தோங்க. இதே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டுங்க. நான் வந்து மெயினாக மிளகு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். மற்றபடிக்கு வேறு எதுவும் வாங்கலை. நான் அப்படியே சும்மா ஒரு வியூ மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா மிளகு செடிக்குமே வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. அதுலேயே கொஞ்சம் தேக்கு, அதுக்கப்புறம் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அதுவுமே 2 கன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து தெரிஞ்சவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அது வந்து நல்லா ரேட் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. அவங்க வந்து ஒரு 50 கன்று வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் நம்மளுமே ஒரு 2 கன்று வாங்கிட்டு வந்தோம். அடுத்து இருங்க, இன்டர்மங்களா வந்து நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதே நான் காமிக்கிறேன். இன்டர்மங்களா வந்து ஐடியாவே இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக அந்த சைடில் வந்து அந்த லைன் கம்பியெல்லாம் போகும் இல்லையா, இன்டர்மங்களா வச்சோம் அப்படின்னா பார்க்க ஹைட்டு போகாது அப்படிங்கிறனால அந்த இடத்துக்கு மட்டும் அந்த மரம் வச்சு விடலாம் அப்படிங்கிற பிளானில் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் நான் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், ஜாதி பத்திரி ரெண்டும், லெமன் இதில் ₹3. லெமன் ₹5. அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இன்டர்மங்களா வந்து எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன். இது நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பவானி சைடு வந்து போயிருந்தோங்க, குப்பச்சிப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட இந்த இலவமஞ்சு மெத்தை பற்றின வீடியோஸ் கூட போட்டிருப்பேன். அங்கேருந்து வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நர்சரி இருந்தது. சரி, நமக்கு தான் நர்சரி எங்கே பார்த்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு விசிட் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் இவ்வளோ பெருசு நானுமே பார்த்தது இல்லைங்க. நல்லா பெரிய லெவலில் இருந்தது. ஏதாவது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு தாங்க உள்ளே போனோம். ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது தாங்க நம்ம உள்ளே போகும்போது ஃபுல்லாகவே பாக்கு மரம் வந்து வச்சுருந்தாங்க. சரி, நமக்கு தான் பார்க்கணும், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா. உள்ளே போய் பார்த்தோம், இது ஃபுல்லாகவே இன்டர்மங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி, உள்ளே போய் பார்க்கவும் தான் நம்மளும் ஒரு 10 கன்றுக்கு மேலே வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கன்று வந்து பார்த்திங்கன்னா ₹30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக அப்படியே போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா இன்டர்மங்களா வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ரொம்ப கம்மியாக தாங்க போகும். அது மாதிரி லைன் அந்த கம்பியெல்லாம் போகுது அப்படின்னா நமக்கு ஹைட் போகாதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா. சரி, ட்ரை பண்ணலாம் தென்னந்தோப்பில் வச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு போகலான்ட்டு. நிறைய செடிகள் இருந்ததுங்க இங்கே. அதுவும் மெயினாக இந்த வீட்டுக்கு அந்த ஹேங்கிங் பாட்ஸில் வைக்கிறது, இண்டோர் பிளான்ட், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்படியே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படின்னு ஒரு வியூ காமிக்கிற பாருங்கள். நீங்கள் வந்து இந்த சைட் பவானி சைட் குப்பச்சிப்பாளையம்லாம் வரீங்க அப்படின்னா இந்த கார்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து விசிட்டிங் கார்டெலாம் இல்லைங்க, அந்தளவுக்கு உள்ளே யாரும் இல்லை. நான் கார்டெல்லாம் வாங்கலை. நான் முன்னாடி வந்து இந்த போர்டில் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னாவே மெயின் ரோட்லேயே இருக்குது, பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நானுமே பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு எங்கே போனாலுமே கொஞ்சம் இந்த பூச்செடிகள்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறது. காகித பூ பாருங்களேன், ஒயிட்டு, பிங்க்கு, எல்லோ எல்லாமே இருந்தது. சரி, பிங்க் வந்து கொஞ்சம் ரேராக தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுவே பிங்க் வந்து பார்த்திங்கன்னா 250 சம்திங் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் பாக்கு கன்று, கொஞ்சம் இந்த ஹேங்கிங் பிளான்ஸ்மே கொஞ்சம் அங்கே தாங்க வாங்கியிருந்தேன். பட் நர்சரி வந்து நிஜமாகவே பார்க்க சூப்பராக இருந்தது. நம்மளும் பார்த்திங்கன்னா பாஸ்ட்லேருந்து இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட கன்று வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நல்லா இந்தளவுக்கே வளர்ந்துருச்சுங்க. காடை சுத்தம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருந்தோம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோங்க. தேக்கு மரத்தில், சந்தன மரத்தில், அப்புறம் பாக்கு மரத்தில் அப்படின்ட்டு. அது போக இன்னொரு 10 கன்னாட்டை வைக்காமல் இருந்தது. அது நம்ம கோழி பாருங்களேன், நல்ல வேலையை காமிச்சிருக்கு. இதனால அப்படியே குட்டி குட்டியாக தளைஞ்சு வருதுங்க. சரி, மீதி இருந்ததெல்லாம் அங்கே தோப்பில் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே வாங்க போய் வச்சுட்டு வந்துடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தென்னந்தோப்பு தாங்க, சின்ன வயல் தான். சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்டர்க்ராப் மாதிரி பாக்கு வச்சு விடலாம் அப்படின்னு. அது இந்த மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் வந்து மேலே குருத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி அது சும்மா தானே நிற்குது அப்படின்ட்டு அது ஒரு மிளகு செடி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மிளகு வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புலையுமே வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. தென்னை மரத்துலேயுமே நல்லா படர்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஒன்று வந்து தென்னை மரத்துலேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, இங்கேயும் ஒரு மிளகு செடி வந்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த வயல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 7 அடிக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கேப் இருக்கும் ஓரளவுக்கு. சரி அதில் வந்து ஃபுல்லாக இன்டர்மங்கில் வந்து வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டைம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழி பறிக்க ஃபுல்லாக தென்னை மரம் வேறே தான். அதனால் சரி ஆள் கூப்பிட்டே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம 2-3 கன்று மட்டும் வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. பார்க்கலாம் இன்டர்மங்கில் எப்படி வருதுன்னு ஒரு 2-3 வருஷம் ஆயிரும் எப்படி காய் வருது அப்படின்னு. இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மொந்த வாழை இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கன்று ஒரு 4-5 வருஷமாக கண்டினியூஸாக இங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படியே இடக்கன்று வந்து நமக்கு காய் இருந்துக்கிட்டே இருக்குது. மோஸ்ட்லி நம்ம தென்னந்தோப்புலலாம் பார்த்திங்கன்னா அந்த சுத்துக்காலில் வந்து ஒரு 2 வாழை 3 வாழை மரம் கம்பல்சரி இருக்கும். நான் கணவருக்கு வந்து நடந்ததுலேயே பசியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வேகமாக ஒரு கரும்பு வெட்டிட்டு கிளம்பிட்டாரு. இது நம்மளது பாக்குத்தோப்பு பாருங்களேன், அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி லைனாக இருக்கும். நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளது வந்து இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் இங்கே தள்ளி வர மாதிரி இருக்குங்க இந்த தோட்டம் வந்து. ஸோ கிட்டத்தட்டங்க ஒரு 3 ஏக்கர் மட்டும் ஒரு 7-8 இடத்துல செப்பரேட்டாக இருக்கும். என் கணவர் ஒல்லியாக இருக்கிறதுக்கு இது ஒன்று தாங்க காரணம். ஏன்னா அப்படியே ஒவ்வொரு வயலாக நடந்தே ஒரு பாதி ஆயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளதுலேயே கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அதாங்க. இப்போ நம்மளது இந்த வயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 வயல் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்குங்க. இப்போ நான் அந்த குட்டியாக பாக்கு மரம் வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி வயல் மட்டும்தாங்க நம்மளுது. இன்னொரு 4 வயல் தள்ளி தான் நம்மளோட வயலாக இருக்கும். ஸோ தண்ணி கட்டுறதுல ரொம்ப சிரமமாக போயிடுதுங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து காடு இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். எனக்கே கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுதுங்க. இப்போ தான் எந்த வயல் நம்மளுதுங்கிறதே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்தளவுக்கு புதருக்குள்ளே வந்து ஒவ்வொரு வயலாக இருக்கும். அப்படியே போகிற வழியில் நம்மளது ஒரு பூமரமும் இருக்குங்க, அதையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அதுலேருந்து சேஃபாக நம்ம தாரை எடுத்தாச்சு. அப்படியே குட்டி குட்டியான பழம் இது. அப்பா அப்படிங்க தென்னை மரத்தில் பாருங்கள், அது இந்த சைட் ஃபுல்லாக புதருங்க. உள்ளே என்ன இருந்தாலுமே நமக்கு தெரியாது. தென்னை மரம் ஃபுல்லாக அந்த கொடி மாதிரி படர்ந்துருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு தனியாக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாம்பு போச்சா? என் கணவரும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெட்டி விட்டார். ஆனால் பின்னாடி சைட் பார்த்தா கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு புதரு. சரி வாங்க அப்படியே அவர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கட்டும். நமக்கு கேள்விக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கேள்வியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வில்லேஜ்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இந்த பூ இந்த காய் வந்து எதனோடது அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா நானுமே இந்த பூ இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காய் கூட பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் பூ வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிறத. கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இதை வச்சு விளாண்டுருப்போம். கண்டிப்பாக விளாண்டவங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படியே உள்ளே இருக்கிற அந்த காய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன். அப்போ அப்படியே ஒரு பர்பிள் கலர் மாதிரி அந்த ஒய்லட் மாதிரி செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒயிட்டோட அப்படியே மிக்ஸ் ஆகி அது ஒயிட் கூட இல்லை, ஒரு க்ரீம் கலர் மாதிரி. உங்கள் ஆன்சருக்காக வெயிட்டிங். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. அவ்வளோதாங்க, நம்மளும் வாழைத்தாரில் வெட்டியாச்சு. அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா புளிச்சிக்கீரையுமே இருக்குது. அதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிச்சிக்கீரையும் கத்திரிக்காயும் போட்டு சமையல் ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறோம். இது பாருங்களேன், நான் அங்கே காமிச்சதுக்கும் இங்கே காமிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் இலையே பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது பாருங்களேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இப்படி இருந்தால் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. எவ்வளோ கீரை வேணாலும் அறுவடை பண்ணி சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்மளும் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம தோட்டத்தில் ஆரம்பித்த வேலைகள் சாயந்தரம் வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோம், காய்கறி தோட்டம் அப்டேட் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குமே சில இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
ஸோ நம்மளும் இன்றைக்கி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அடிக்கடி இந்த மாதிரி ஒன் டே ரொட்டீன் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நம்ம செஞ்ச வேலைகள்லாம் என்னோட சேர்ந்து நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.